டேய் டூருக்கு வரியா இல்லையாடா? டேய் என்கிட்டே காசு இல்லடா, எங்கள் அண்ணன்ட்ட தான்டா கேட்கலான் இருக்கேன். டேய் அப்போ இப்பயே கேட்க வேண்டியதானடா? அதான் கேட்குறேன். என்ன தம்பி ஃபோன் பண்ணுறேன்? ஹலோ சொல்கிறா தம்பி. அண்ணே பயிலு எல்லாம் டூர் போகிறாங்கண்ணே, என்கிட்ட கையில் சுத்தர காசே இல்லைண்ணே. சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 1000 ரூபா இருந்தால் மட்டும் போட்டுடுங்கண்ணே. டேய் அவன் 1000 டென்ஷனில் இருக்கான். ஃபஸ்ட்டு ஃபோனை வைடா. 1000 2000 கேட்டு வந்துட்டேன். ஆமாம், உனக்கு தான் கூட பிறந்த அண்ணனிலே யார்கிட்ட காசு கேட்ட? சரி காசு கேட்டு என்ன சொன்னாங்க? கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டான்டா. டேய் கூட பிறந்தாதான் என் அண்ணனாடா. டேய் என்னடா 1500 ரூபா போட்டு விட்ருக்காங்க? தம்பி வேற காசு கேட்டானே, அண்ணன்ட்ட கேட்போம். ஹலோ அண்ணே. சொல்லுப்பா. அண்ணே ஒரு 1500 ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுண்ணே, நாளைக்கு திருப்பி விட்டுறேனே. இந்த போட்டு வரீங்கப்பா. சரிண்ணே. சரி தம்பி காசை மாற்றி விடும். நான் தான் சொன்னேன்ல மச்சான், என் கூட பிறந்த அண்ணன் இருந்தால் கூட என்னை எப்படி பார்த்துக்க மாட்டான்டா. ஆனால் என் கூட பிறக்காத அப்துல்ங்கிற ஒரு தெரிஞ்ச அண்ணன் இருக்கான்டா. எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவன் தான்டா பார்த்து பண்ணுவேன். அப்புறம்டா இந்த மாதிரி அண்ணன் கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கேன்டா. டூர் சீக்கிரமாக கிளம்பிடும் வா. தம்பி வேற காசு கேட்டானே. டேய் கூட பிறந்தாதான் என் அண்ணனாடா.